ஹலோ வணக்கம். நான் உங்கள் குப்பண்ணா பேசுகிறேன். பொதுவாக நம்ம ட்ரெயினில் ட்ராவலிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நான் 37 வருஷம் சர்வீஸ் முடிச்சிட்டேன், ரிட்டையர்டும் ஆகிட்டேன். இந்த கடைசி நிமிடம் வரைக்கும் நான் ஒரு விஷயத்த மட்டும் பிரின்சிபலாக வச்சுருந்தேன். அது என்னென்னா, நம்ம உட்கார சீட்டுக்கு எதிர் சீட்டில் காலை தூக்கி வைக்கிறது. அது வெரி இன்டீசென்ட் பிஹேவியர். எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம். அதை நான் கடைசி வரையும் நான் காப்பாற்றினேன். நான் கடைசி வரைக்கும் யார் சீட்டு காலியாக இருந்தால், வண்டியே காலியாக இருந்தால் கூட சரி, எக்காரணத்தை கொண்டும் காலை தூக்கி எதிர் சீட்டில் வைக்க மாட்டேன். அது ஒரு அருவருப்பான ஒரு செயல் அது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே படித்தவங்க, என்ன பார்க்குறதுக்கு ரொம்ப மெத்த படித்தவங்க இருக்காங்க. அவங்க தான் அந்த மாதிரி வேலைங்கள்லாம் செய்கிறாங்க. நம்ம பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் யாருக்கும் அட்வைஸ் மட்டும் பண்ண மாட்டேன். அட்வைஸ் பண்ணாவே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்துட்டாரா அவர் அப்படின்ற மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. பொதுவாக காலேஜில் படிக்கிறவங்க, காலேஜ் பசங்க அவங்களாம் கூட இது ஏன் உணர மாட்டேறாங்கன்னு தெரியல. இதோட மோசமான ஒரு விஷயம், அந்த செருப்பு காலோடவே முன்னாடி சீட்டில் காலை தூக்கி வைப்பாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இன்டீசென்ட் பிஹேவியர் இது. ப்ளீஸ், ட்ரெயின் ட்ராவலிங் போது அழகாக மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணணும். அப்படி ட்ராவல் பண்ண தான் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கால் தான் அது. உங்கள் காலை நீங்கள் பத்திரமா வச்சிங்க. அதுக்காக அவங்க காலை தூக்கி எதிர் சீட்டை வச்சு மற்றவங்களை எரிச்சல் ஊட்டணும்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். வேணாம் ப்ளீஸ். ஹாய், தேங்க்யூ.